ஓகே. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். நம்முடைய லேர்ன் இஸ்லாம் ஆன்லைன் கோர்ஸ் அதனுடைய 6வது டாபிக் வந்து லுகத். அதுல துருசுல் லுகத்தில் அரபிய்யா DLA அப்படிங்கிற ஷார்ட் ஃபார்ம். அதனுடைய ஃபர்ஸ்ட் வால்யூம்ல உள்ள 4த் லெசன் தான் இப்ப பார்க்க போறோம். கிதாப்ல வந்துட்டு பேஜ் நம்பர் 21ல அத நீங்க பார்த்தீங்கன்னா இருக்கும். இந்த லெசன்ஸ் வந்து நம்ம YouTubeலயும் அப்லோட் பண்றோம். தொடர்ந்து அந்த லெசனுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்துட்டு இத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம்? ப்ரீவியஸ் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, நக்கிரா மஅரிஃபா. அதாவது ஒரு வார்த்தையினுடைய துவக்கத்துல இந்த அலிஃப், லாம் அப்படிங்கிற இந்த அடையாளம் வந்துச்சு அப்படின்னு சொன்னா, இத வந்து நம்ம எப்படி உச்சரிக்கணும்? அதனால என்ன மாற்றங்கள் ஏற்படும் அப்படின்னு பார்க்கும்போது, தோற்றத்திலும் மாற்றம் ஏற்படும். 2வது பொருளிலும் மாற்றம் ஏற்படும். 3வது அதனுடைய உச்சரிப்பிலயும் மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத லாஸ்ட் லெசன்ல நம்ம பார்த்தோம். இது நீங்க YouTubeல போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் அந்த லெசன் உங்களுக்கு கிடைக்கும். லெசன் நம்பர் 3ல இந்த டீட்டெயில்ஸ் கிடைக்கும். ஓகே. தாய்மொழி வழி படித்தல் அப்படின்னு நான் சொன்னேன். தாய்மொழின்னா ஒரு லாங்குவேஜ ஈஸியா நம்ம கத்துக்கணும் அப்படின்னு சொன்னா, நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல நம்ம தாய்மொழியில நம்முடைய தமிழ்ல அத நம்ம அந்த அ விஷயங்கள நம்ம புரிஞ்சா தான், அடுத்தது நம்மளால ஈஸியா கத்துக்க முடியும். அந்த அடிப்படையில இதுல பாருங்க, மேசை உடைக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் புதியவர். இப்ப மேசை உடைக்கப்பட்டுள்ளதுக்கு நமக்கு அரபில என்னன்னு தெரியும். மேசைக்கு மக்தப் அப்படின்னு சொல்லுவோம். உடைக்கப்பட்டுள்ளதுக்கு மக்சூருன். அப்போ இந்த தமிழ பார்த்து, பார்த்து நாம வந்து அத புரிஞ்சுக்கணும். அதேபோல ஆசிரியர்னா அல் முதர்ரிசு, புதியவர்னா ஜதீத், ஜதீத். ஸோ இந்த தமிழ்ல இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளுடைய அரபி வார்த்தை என்ன அப்படின்னு நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா, நம்மளால ஈஸியா சென்டென்ஸ் வந்து மேக் பண்ண முடியும். விரைவாகவும், இலகுவாகவும் ஒரு மொழியை கற்றுக்கொள்ளவும் முடியும். ஸோ அதனால தான் தமிழ் வழி படித்தல் அப்படின்னு சொன்னோம். அதுலயும் இந்த உதாரணங்கள் வந்து இதையும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கல் கனமானது, கதவு திறக்கப்பட்டுள்ளது. இப்ப நம்ம ஒரு வார்த்தைக்கும் தெரியும். கதவுன்னா அல் பாபு. திறக்கப்பட்டுள்ளது மக்சூர் சாரி மஃப்தூஹுன். நிலவு அழகானது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்னையும் நம்ம தமிழ் மொழியில கற்றுக்கொள்ளணும். தமிழ் மொழியில நம்ம சிந்திச்சோம்னா ஈஸியா கிடைக்கும். புதிய வார்த்தைகள் அப்படின்ட்டு நிலவு, புதியது, பழையது, அழுக்கானது அப்படின்னு இந்த அ வார்த்தைகளுக்குள்ள அரபி பதம், அதாவது அரபி வார்த்தை என்ன அப்படின்னு நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரியா? சரி. இந்த லெசன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இங்க பாருங்க. இத நல்லா நோட் பண்ணுங்க. வீடு அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. பிளஸ் இல் அல்லது லே அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஈக்வல் டூ வீட்டில் அல்லது வீட்டிலே அப்படின்னு சொல்லுவோமா? இது அரபில நம்ம எப்படி சொல்றது அப்படின்னா, பாருங்க வீடுக்கு என்ன சொல்லுவோம்? அல் பைத்து அப்படின்னா வீடு அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபீ அப்படின்னு ஒரு வார்த்தை வருதா? இந்த ஃபீ அதுக்கு வந்து இல் அப்படின்னா ஃபீன்னு அர்த்தம். அப்புறம் பைத். பைத்னா வீடு. இங்க நம்ம எப்படி சேர்த்திருக்கோம்? வீடு பிளஸ் இல் ஈக்வல் டூ வீட்டில் அல்லது வீட்டிலேன்னு சொல்றோமா? அதே போல தான் அல் பைத்துங்கிறது தனியா வீடுன்னு உள்ள மீனிங். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபீ சேர்த்துட்டோம்னா, ஃபில் பைத்தி ஃபில் பைத்தி அப்படின்னா வீட்டிலே அல்லது வீட்டில் அப்படின்னு அர்த்தம். குர்ஆன்ல பல இடங்கள்ல இந்த வார்த்தை வந்து வருது. இத நல்லா மனசுல பதிய வச்சுக்கங்க. இது வந்து ஃபீ அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஃபீங்கிறது ஒரு ஒரு வார்த்தைக்கு முன்னால இந்த ஃபீ அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா, அது வந்து இல் அல்லது லே அப்படிங்கிற மீனிங் வந்து நமக்கு என்ன செய்யும்? குடுக்கும். அதேபோல மேசை, டேபிள் இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அரபிக்ல மக்தப்ன்னு சொல்லுவோம். மீது அல்லது மேல். அப்போ இது 2யும் சேர்த்தோம்னா, மேஜையின் மீது அல்லது மேசையின் மேல் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அரபில எப்படி சொல்றது? அல் மக்தபு. அல் மக்தப் அப்படின்னா மேசை அப்படின்னு அர்த்தம். அலான்னா மீது அப்படின்னு அர்த்தம். மேசை. ஸோ அலல் மக்தபி அப்படின்னா மேசையின் மீது அப்படின்னு அர்த்தம். மேசையின் மீது அப்படின்னு அர்த்தம். சரி. இதுல இந்த ஃபீ, அலா இதெல்லாம் இருக்குல்ல. இந்த மாரி இதுக்கு இன்னும் கொஞ்சம் சில வார்த்தைகளும் இருக்குது. இதுல பாருங்க. இஸ்முக்கு முன்னால இந்த ஹுரூஃபுல் ஜர்ன்னு சொல்லுவாங்க. ஹுரூஃபுல் ஜர் அப்படின்னா, இப்ப நம்ம எப்படி பார்த்தோம்? இந்த ஃபீ,
அலா இதெல்லாம் பார்த்தோமா? அதே போல இன்னும் சில வார்த்தைகள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஹுரூஃபுல் ஜர்ன்னு சொல்லுவாங்க. ஏன் இதுக்கு ஹுரூஃபுல் ஜர் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, நீங்க இதுல பார்க்கலாம். அதாவது இந்த இந்த வார்த்தை வந்த பிறகு, இஸ்முனுடைய கடைசி எழுத்து இருக்குல்ல, அதுல வந்துட்டு என்ன செஞ்சுதுன்னா, இந்த கஸ்ரா வந்துரும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். கஸ்ரா வந்துரும். இதுக்கு பேரு கஸ்ர்ன்னு சொல்லுவாங்க. அல்லது ஜர் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ அலல் இங்க பாருங்க. நான் இத ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதாவது அ சொட்டு, லொட்டுன்னு சொல்லி ஒரு ஒரு ஃபார்முலா ஒண்ணு அனுப்புனேன் உங்களுக்கு. சொட்டு அப்படின்னு சொன்னாக்கா, சிம்பல் ஆஃப் தி லாஸ்ட் லெட்டர் ஆஃப் தி எவ்ரி வேர்ட். ஒவ்வொரு வார்த்தையினுடைய கடைசி எழுத்தில் வரக்கூடிய அடையாளத்த பொறுத்து தான் அரபிக் லாங்குவேஜ நம்ம அதனுடைய அர்த்தமும் மாறும். அந்த லாங்குவேஜ நம்ம ஈஸியாவும் கற்றுக்கொள்ள முடியும். நல்லா பார்த்துக்கங்க. சிம்பல் ஆஃப் தி லாஸ்ட் லெட்டர் ஆஃப் த எவ்ரி வேர்ட். ஒவ்வொரு வார்த்தையினுடைய கடைசி எழுத்து. இதுதான் கடைசி எழுத்து இந்த வார்த்தைக்கு. சோ இந்த வார்த்தையினுடைய கடைசி எழுத்துல என்ன அடையாளம் இருக்குதோ, இந்த அடையாளத்தை பொறுத்து தான் அதனுடைய மீனிங் அப்படிங்கிறது மாறும். அதனுடைய மீனிங் அப்படிங்கிறது மாறும். இத நல்லா மனசுல வச்சுங்க. இதத்தான் நம்ம ஏற்கனவே சொட்டு, லொட்டு அப்படின்னு ஈஸியா உங்களுக்கு புரியறதுக்காக வேண்டி நான் சொல்லியிருந்தேன். சோ இந்த அலான்னு வந்த பிறகு, இந்த இடத்துல இந்த எழுத்துக்கு என்ன வந்துருச்சு? இந்த இந்த வந்துருச்சா? இதுக்கு பேர் தான் ஜர்ன்னு சொல்லுவாங்க. அல்லது கஸ்ர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா ஜர் அப்படிங்கிறது தான் அதனுடைய பேர். சோ இஸ்முக்கு முன்னால இந்த ஹுரூஃப் ஜர் அப்படிங்கிறது வரும். இஸ்முக்கு முன்னால வரும். இந்த ஹுரூஃபுல் ஜர் வந்தா 2 மாற்றங்கள் ஏற்படும். ஒண்ணு தோற்றத்திலும் மாற்றம் ஏற்படும், பொருளிலும் மாற்றம் ஏற்படும். பொருளிலும் மாற்றம் ஏற்படும். உதாரணமா, இங்க பாருங்க இதுல ஃபில் பைத்தி அப்படி இருக்கா? ஃபில் பைத்தி அப்படின்னா, ஃபில் பைத்தி ஆக்சுவலா எப்படி இருக்கும்? அல் பைத்து அப்படிதான் இருக்கும். அல் பைத்தூன்னு இருக்கும். இந்த தூ என்னவா மாறிடுச்சு? தீயா மாறிடுச்சு. இந்த தூங்கிறது தீயா மாறிடுச்சு. ஏன் மாறுனுச்சுன்னா, இந்த வார்த்தை வந்தனால இந்த அடையாளம் வந்துருச்சு. நீங்க கன்ஃப்யூஸ் ஆக வேணாம். இத பார்த்துட்டே வாங்க, புரிஞ்சுகிட்டே வாங்க. இன்ஷா அல்லாஹ் போக, போக உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகே. அடுத்து ஜார மஜ்ரூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜார மஜ்ரூர் அப்படின்னா, அல் பைத்து தனியா இருக்கும்போது, அல் பைத்து அப்படின்னு இருக்கும். இதோட சேர்க்கும்போது ஃபில் பைத்தி இந்த தீன்னு வந்துரும். இத நல்லா கவனிச்சுங்க. இதுக்கு தான் ஜார்ன்னு சொல்லுவாங்க. ஜார் அரபில. இந்த இந்த வார்த்தைக்கு பேரு மஜ்ரூர் அப்படின்னு சொல்லுவாங்க. இத மட்டும் புரிஞ்சுக்கங்க இப்போதைக்கு. இதுக்கு பேரு ஜார், இதுக்கு பேரு மஜ்ரூர் அப்படின்னு அரபில சொல்லுவாங்க. சோ அல் பைத்துனா வீடு, ஃபில் பைத்தி வீட்டில் அல்லது வீட்டிலே. இங்கிலீஷ்ல இன் தி ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல சொல்லப்போனா இன் அப்படிங்கிற வார்த்தையை சேர்க்கணும். அல் மஸ்ஜிது பள்ளிவாசல், ஃபில் மஸ்ஜிதி பள்ளிவாசலிலே, மஸ்ஜிதிலே. அல் மக்தபு மேஜை, அலல் மக்தபி மேஜையின் மீது. அஸ் சரீரு கட்டில், அலஸ் சரீரி கட்டிலின் மீது, கட்டிலின் மேல் அப்படிங்கிற மீனிங். சரி. இந்த மாதிரி மொத்தம் எத்தனைங்க வார்த்தை இருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த ஹுரூஃபுல் ஜர் அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஹுரூஃபுல் ஜர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 20 வார்த்தைகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் சொல்லும்போது 19ங்கிறாங்க, ஒரு சிலர் 20ங்கிறாங்க. நம்ம போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்க தேவையில்ல. சோ மோர் தென் 18 லெட்டர்ஸ்ன்னு வச்சுக்கங்க. சரியா? 18க்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் இருக்கு. சோ 10 இதுல 20 இருக்கு. 20ல அதிகமா யூஸ் ஆகுறது என்ன யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னா, இதுல நம்ம பார்க்கக்கூடிய இந்த வார்த்தைகள் எல்லாமே அதிகமா யூஸ் ஆகும். குர்ஆன்ல பல இடங்கள்ல இது இது இல்லாம ஒரு வரி கூட குர்ஆன்ல இல்ல. ஆல்மோஸ்ட். ஒரு வரி கூட இது இல்லாம இல்ல. சோ எல்லாத்துலயும் வருது. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வரும். அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅ்புது வ இய்யாக இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் அலா அலைஹிம். சோ இந்த மாதிரி இந்த வார்த்தையில் இல்லாத ஒரு சூறா இல்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாத்துலயுமே இந்த வார்த்தையில இருந்து ஆக்குபை பண்ணிருக்கு. சோ இத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அவைகளையும் தெரிந்து கொள்ளலாம். சரி. இங்கிலீஷ்ல WH கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். WH அப்படின்னா ஒய் என்ன? ஒய், ஹவ், வேர்,
which, when, what, who இன்னமும் இருக்குது. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இருக்குது. இதெல்லாம் வந்து WH நம்ம தமிழ்ல சொல்றதா இருந்தா எங்கே, ஏன், யார், எப்படி, எதற்கு, எவ்வளவு அப்படின்லாம் சொல்றோமா? இதுதான் தமிழ்ல. இது இங்கிலீஷ்ல WH கொஸ்டின்ஸ் அப்படின்னே சொல்லுவாங்க. இது அரபிக்ல இந்த இருக்கு பாருங்க. அரபிக்ல கம், மா, கைஃப அப்படின்னு சிலது இருக்குது. இதுக்கெல்லாம் பேர் என்னன்னா இஸ்திஃபாம், அதாவது கேள்வி கேட்பதற்கு உதவும் வார்த்தைகள் அப்படின்னு அர்த்தம். உதாரணமா பாருங்களேன், இந்த கைஃபன் இருக்கா, அலம் தர கைஃப ஃபஅல, கைஃப. ஹல் அதாக்க ஹதீசுல் காஷியா, ஹல், ஹல் அதாக்க, இந்த ஹல் அப்படின்னு வருதா, ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிகுமா துகத்திபான். சோ இந்த மாதிரி கம் லபிஸ்தும் குர்ஆன்ல வருது, கம் லபிஸ்தும், ஐனமா துவல்லு, ஐன. சோ இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். சொல்லிட்டு மன் ரப்புக்கு, மன் ரப்பு ஸமாவாதி வல் அர்த், மன். இது எல்லாமே கேள்விக்காக யூஸ் ஆகக்கூடிய வார்த்தை. இதுக்கு நான் தமிழ்ல எழுதுறேன், டிரான்ஸ்லிட்டரேட் பண்றேன். இதுக்கு அரபில என்ன சொல்லுவாங்கன்னா இஸ்திஃப்ஹாம், அதவாத்து இஸ்திஃப்ஹாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ்திஃப்ஹாம், இஸ்திஃபாம்னா என்ன, கேள்வி கேட்பதற்கு பயன்படக்கூடிய வார்த்தைகள். ஓகே, நான் லெசன் அடுத்தடுத்த தலைப்புக்கு போகும்போது உங்களுக்கு இது ஈஸியா புரியும் இன்ஷா அல்லாஹ். இப்ப பாருங்க, நான் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிட்டே வரேன். ஓகே, ஐன முஹம்மதுன், ஐன முஹம்மதுன் அப்படின்னா முஹம்மத் எங்கே, ஐனன்னா எங்கேன்னு அர்த்தம். ஐன முஹம்மதுன், முஹம்மத் எங்கே. ஹுவ, இது கேள்வி, கேள்விதானே. ஐன முஹம்மதுன், வேர் இஸ் முஹம்மத்னா கேள்வி. ஹுவ அவர், ஹுவன்னா அவர், ஃபில் குர்ஃபதி, குர்ஃபான்னா ரூம்னு அர்த்தம், ரூம், ரூமில் இருக்கிறார். ஃபீனா ரூமிலேன்னு அர்த்தம். நம்ம கவனிக்க வேண்டியது இதையும் கவனிங்க, இதையும் கவனிங்க. இதை பத்தி தான் இந்த லெசன்ல இதை பத்தி தான் பேச போறோம். சோ ஐன முஹம்மதுன், முஹம்மத் எங்கே, முஹம்மத் ரூமிலே இருக்கிறார். அடுத்தது ஐன யாசிர், யாசிர் எங்கே, ஹுவ ஃபில் ஹம்மாம். ஹம்மாம் அப்படின்னா வாஷ்ரூம் அல்லது ரெஸ்ட் ரூம் சொல்லலாம். ஆக்சுவலா அந்த ஹம்மாம்ல இருந்தா ஹமாம் சோப்பு வந்தது, பாத்ரூம் அப்படிங்கிறது குளியலறை. ஆக்சுவலா ஹம்மாம்னா குளியலறைக்கு தான் சொல்லுவாங்க, பாத்ரூம். சோ அடுத்து ஐன ஆமினா, ஆமினா எங்கே, ஐனன்னா எங்கே, ஆமினா ஆமினா, ஆமினா எங்கே, ஹிய சாரி அவள், ஆமினாவாகிறவர் எங்க இருக்கிறாங்க, ஃபில் மத்பஹி, மத்பஹ் அப்படின்னு சொன்னா கிச்சன், கிச்சனிலே, சமையல் கட்டிலே இருக்கிறாங்க. அடுத்தது ஐனல் கிதாபு, புத்தகம் எங்கே, ஹுவ அந்த புத்தகம், அலல் மக்தபி, அலன்னா மீது அப்படின்னு சொன்னோம், அலன்னா மீது. சோ the book is on the table, புக்கு மேஜையின் மீது இருக்கிறது, மேஜையின் மேல் இருக்கிறது. ஐன சாஅத்து, சாஅத்து அப்படின்னா வாட்ச், கையில ரிஸ்ட் வாட்ச் இருக்குல்ல, கை கட்டும், கையில கட்டுற அது. சாஅன்னா மணி என்ன அப்படிங்கிறதுக்கும் கேட்பாங்க. சாஅன்னா கியாமத் நாளுக்கும் குர்ஆன்ல பயன்படுத்தப்பட்டிருக்குது. சோ ஐன சாஅத்து, ஐன சாஅத்து அப்படின்னா வாட்ச் எங்கே, ஹிய அந்த வாட்ச், அல சரீரி, சரீர்னா காட், கட்டில், கட்டிலின் மீது இருக்கிறது, கட்டிலின் மீது இருக்கிறது. ஓகே, மத்பஹ் அப்படின்னா கிச்சன் அர்த்தம். மத்பஹ்னா அதனுடைய பிக்சர் தான் இது. சோ மத்பஹ் அப்படின்னா கிச்சன். அடுத்தது பாருங்க, இந்த கிதாபை பொறுத்த வரைக்கும் 23 லெசன்ஸ் இருக்கு இந்த கிதாபுல. 130 தம்ரீன், மேபி ஒன்னு கூடுது, 131 தம்ரீன் கிட்டத்தட்ட இந்த கிதாபுல வந்து இருக்கு. சோ இந்த கிதாபுல உள்ள 131 தம்ரீனையும் நம்ம சரியான முறையில பிராக்டிஸ் பண்ணிட்டோம். எக்ஸலண்ட், இன்ஷால்லா சூப்பரா தெரிஞ்சுக்கலாம். நான் இனிமே நம்பர் போட்டு கொண்டு வரேன். இப்ப நம்ம பார்க்க போறது தம்ரீன் நம்பர் 14. தம்ரீன்னா என்ன, தம்ரீன் அப்படின்னா எக்ஸசைஸ் அப்படின்னு அர்த்தம், பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்ப இதுல பாருங்க, அஜிப் நீ பதிலலி அனில் அஸ்இலத்தில் ஆத்தியத்தி. அஸ்இலா அப்படின்னா என்ன, கேள்விகள் அப்படின்னு அர்த்தம். ஆத்தியனா பின்வரக்கூடிய. சோ பின்வரும் கேள்விகளுக்கு பதிலலி அப்படிங்கிறது மீனிங். இப்ப நீங்களே பாருங்க, ஐனல் கிதாபு, புத்தகம் எங்கே. இங்க நம்மளா ஒரு பதில் எழுதலாம். தமிழ்லயே முதல்ல எழுதி பழகுவோம். புத்தகம் எங்க இருக்கு, வீட்டில் உள்ளது சொல்லலாமா,
வீட்டில். அப்போ வீட்டில் அப்படின்னா நம்ம யோசிக்கணும். வீட்டில்க்கு என்ன சொல்றது அப்படின்னு. இந்த மாதிரி. அல்லது கட்டிலின் மீது இருக்கிறது என்ன? அல்லது மேஜையின் மீது இருக்கிறது. எப்படி வேணாலும் சொல்லலாம். அதேபோல ஐன முஹம்மதுன். முஹம்மது எங்கே? தமிழ்ல ஒரு பதில் நீங்களே யோசிங்க. ஐன ஸாஅத்து. கடிகாரம் எங்கே? ஐன யாசிரு. யாசிர் எங்கே? ஐன ஆமினத்து. ஆமினா எங்கே? அடுத்த கேள்வி பாருங்க. ஆமினத்து ஃபில் குர்ஃபத்தி. இந்த இந்த இருக்குல்ல. இந்த ஃபர்ஸ்ட்ல உள்ள இந்த ஆமினா. அந்த ஆங்கிறது தான் அந்த இஸ்திஃபாம்ல உள்ளது. ஆமினா ரூமிலே இருக்கிறாளா? அந்த இருக்கிறாளா அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஹம்ஸா யூஸ் பண்ணுவாங்க. ஆமினத்து அப்படின்னா, இது வந்து எதுக்கு? கேள்வி வாக்கியத்துக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு எழுத்து. ஆமினத்துன்னா ரூமிலே இருக்கிறாளா? அப்படின்னு அதுக்கு மீனிங். ஓகே. அடுத்தது பாருங்க. யாசிரு ஃபில் மத்பகி. மறுபடியும் இந்த கொண்டு வராங்க பாருங்க. யாசிரு ஃபில் மத்பகி. யாசிர் மத்பகிலே. மத்பக்னா கிச்சன். கிச்சனிலே சமையல் அறையிலே யாசிர் இருக்கிறாரா? நம்ம இங்க அதுக்கு தகுந்த மாதிரி பதில் எழுதிக்கலாம். ஆம் அப்படின்னா நஅம் அப்படின்னு சொல்லுவோம். நஅம் ஆம் வருதா? நஅம். இல்லை அப்படின்னா லா அப்படின்னு எழுதிப்போம். சரியா? நஅம் அல்லது நஅம்னா என்ன? ஆம். லான்னா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றோம்ல. அதுல இல்லை அப்படின்னு அர்த்தம். சோ யாசிர் கிச்சன்ல இருக்கிறாரான்னா அதுக்கு தகுந்த மாதிரி தமிழ்ல முதல்ல யோசிங்க. பதில் எழுதுங்க. அப்புறமா நம்ம அரபில மாத்திக்கலாம். அடுத்தது மன் ஃபில் குர்ஃபத்தி. மன் அப்படின்னா என்ன? யார் அப்படின்னு அர்த்தம். அப்போ ரூமிலே யார் இருக்கிறது? மன் ஃபில் குர்ஃபத்தி. வமன் ஃபில் ஹம்மாம். வமன் அப்படின்னா வாவ். மேலும் மன் ஃபில் ஹம்மாமி. அதாவது பாத்ரூமிலே குளியல் அறையிலே யார் இருப்பது? அடுத்தது மாதான்னா வாட்னு அர்த்தம். என்ன? மாதா அலல் மக்தபி. மேஜையின் மீது என்ன இருக்குது? மாதா தக்சிபூன். குர்ஆன்ல வருது. மாதாங்கிறது பல இடத்துல வருது. மாதாங்கிறது. அடுத்தது மாதா அல சரீரி. கட்டிலின் மீது என்ன இருக்கிறது? கட்டிலின் மீது என்ன இருக்கிறது? சோ இது எல்லாமே இங்க நீங்க வந்து தமிழ்ல எழுதி நம்ம பழகிட்டோம்னா, அதுக்கு பிறகு நம்ம அரபில அத மாத்திக்கலாம். பிரச்சனை இல்ல. சோ நம்ம எல்லாத்தையும் அரபிலேயே முதல்ல யோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அது ஒரு மிஷின் மாரி ஆயிடாம, நம்மளா ஓன் ப்ராசஸ் பண்ணணும்னா, நீங்க வந்து முதல்ல தமிழில் எழுதி அப்புறம் பிராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த தம்ரீன் பாருங்க. தம்ரீன் நம்பர் 15. தம்ரீன் நம்பர் 15. இக்ரா. நீ படி. வக்துபு. மேலும் எழுது. மஅ தப்தி அவாஹிரில் கலிமாத். ஒவ்வொரு வார்த்தையினுடைய கடைசியை கவனித்து இதை எழுதுங்கிறாங்க. இப்போ சிம்பிளா ஃபர்ஸ்ட்ல எப்படி வரணும் அப்படின்னாக்கா, இந்த இருக்கு பாருங்க. அல் மதரசத்து அப்படின்னு வரும். அப்புறம் இந்த ஃபீ சேர்த்த பிறகு ஃபில் மதரசத்தின்னு வரணும். ஃபில் மதரச. ஏன்னா நான் சொல்லியிருந்தேன், இந்த அடையாளம் அதாவது ஹுரூஃபுல் ஜர் அப்படின்னு சொல்றேன் இனிமே இத. இந்த ஹுரூஃபுல் ஜர் வந்தா இது ஒரு வரும்போது அந்த வார்த்தையில என்ன மாற்றம் ஏற்படும்? அதனுடைய தோற்றத்திலும் மாற்றம், அதனுடைய பொருளிலும் மாற்றம். என்ன தோற்றத்தில் மாற்றம்? இந்த தூ அப்படிங்கிறது தீயா மாறிடுச்சு. தூ அப்படிங்கிறது தீயா மாறிடுச்சு. ஓகே. அது ஒண்ணு. அதேபோல அ அதனுடைய மீனிங் பாருங்க. மீனிங்கும் நமக்கு மாறிடுச்சு. மதரஸா அப்படின்னு இருந்தது. மதரஸாவிலே அப்படின்னு மாறிடுச்சு. அதே போல தான் ஃபில் பைத்தி அல் பைத்து. அல் பைத்து. அல் குர்ஃபத்து. அல் ஹம்மாமு. ஃபில் மத்பஹி. அல் மக்தபு. அதாவது சிங்கிளா இருக்கும்போது இந்த அடையாளம் குடுக்கணும். முன்னாடி உள்ள ஒரு வார்த்தை வந்துருச்சு அப்படின்னா, அந்த வார்த்தை என்ன வார்த்தையோ அத கவனிச்சு இதுல மாறும். சரியா? எல்லா நேரத்திலுமே இது பி தான் வரும்னு இல்ல. சம்டைம்ஸ் பூ வரும். சம்டைம்ஸ் பா வரும். அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்தை கவனித்து அந்த அடையாளத்த நம்ம என்ன செய்யணும்? அதுக்கு கொடுக்க வேண்டும். ஓகே. இப்போதைக்கு அலல் மக்தபி அப்படிங்கிறது தான் அதுல நம்ம எழுத வேண்டிய அடையாளம். அடுத்தது அதே போல அலல் குர்சியி. ஏன்னா அலா வந்திருக்கு. இது ஜாருன்னு சொல்லுவாங்க. இது மஜ்ரூர்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு மஜ்ரூர்ன்னு சொல்லுவாங்க. அப்புறம் சரீரு. சரீர்னா கட்டில். அலல் கிதாபி. புத்தகத்தின் மீது. ஃபில் மஸ்ஜிதி. பள்ளிவாசலிலே. மஸ்ஜிதிலே அப்படிங்கிற அர்த்தம். சோ இது வந்து 15th தம்ரீன். அடுத்த தம்ரீன் பாருங்க. தம்ரீன்னா எக்ஸர்சைஸ்ன்னு சொல்லியிருக்கேன். இதுல தான் நமக்கு பாடம் புரியுறதே இதுல தான் புரியும். சோ இத வந்து நீங்க சுமையாக, இத வந்து ஒரு போராக நினைக்க வேணாம்.
இதுல எவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு பாடம் புரியும். ஓகே, அடுத்தது பாருங்க. அத்தாலிபு ஃபில் ஜாமிஅத்தி. அத்தாலிபு ஃபில் ஜாமிஅத்தி. தாலிபுன்னா என்ன? மாணவன். ஃபில் ஜாமிஆ. ஜாமிஆனா யுனிவர்சிட்டி. யுனிவர்சிட்டியிலே இருக்கிறார். லாஸ்ட் 10 மினிட்ஸ். அடுத்தது அர் ரஜுலு. இந்த உதாரணம். அர் ரஜுலு ஃபில் மஸ்ஜிதி. இங்க அர் ரஜுலு அந்த லாஸ்ட் லெட்டரை கவனிக்கணும். அர் ரஜுலு ஃபில் மஸ்ஜிதி. ஏன் அர் ரஜுலு? ரஜுலுனா ஆண். ஃபில் மஸ்ஜிதி பள்ளிவாசலிலே இருக்கிறார். அதே போல இத பாருங்க. ஐன தாஜிரு. தாஜிர்னா வியாபாரின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஐனன்னா எங்கேன்னு பார்த்துட்டோம். ஐன தாஜிரு வியாபாரி எங்கே? ஹுவ அவர் ஃபித் துக்கானி அவர் கடையிலே இருக்கிறார். அடுத்தது அல் கலமு பேனா. கலமு அப்படின்னு டிஃபால்ட்டா அந்த கலமுன்னு தான் கொண்டு வரணும். டிஃபால்ட்டா உள்ள அடையாளம் மூ தான். அலல் மக்தபி. ஏன் அலல் மக்தபி? இந்த அலா வந்தனால இந்த அடையாளம் வந்துடும். சரியா? மேஜையின் மீது பேனா இருக்கிறது. ஐன ஜைனபு. ஜைனப் எங்கே? ஹிய அவள் பெண் தானே, ஃபெமின். அதனால அவள் ஃபில் குர்ஃபதி ரூமிலே இருக்கிறாள். ஃபில் குர்ஃபதி. ஐனல் வரகு பேப்பர் எங்கே? ஹுவ அலல் மக்தபி அது மேஜையின் மீது இருக்கிறது. ஐனல் முதர்ரிசு ஆசிரியர் எங்கே? ஹுவ அவர் ஃபில் ஃபஸ்லி. ஃபஸ்ல் அப்படின்னா கிளாஸ் ரூம்னு அர்த்தம். அவர் கிளாஸ் ரூமிலே இருக்கிறார். அடுத்தது ஐன யாசிரு. யாசிர் எங்கே? ஹுவ ஃபில் மிர்ஹாதி. மிர்ஹாத் அப்படின்னு சொன்னா டாய்லெட் இருக்குல்ல, அதுக்கு சொல்லுவாங்க. ஸோ ஹுவ ஃபில் மிர்ஹாத். ஹம்மாம்னா குளியலறை, மிர்ஹாத் அப்படின்னா கழிவறை. ஸோ ஹுவ ஃபில் மிர்ஹாத் மிர்ஹாதிலே இருக்கிறார், கழிவறையிலே இருக்கிறார். அடுத்து அஷ்ஷம்சு வல் கமரு ஃபிஸ் ஸமா. அஷ்ஷம்சுனா சூரியன், வல் கமரு மேலும் சந்திரன், ஃபிஸ் ஸமாஇ வானத்திலே இருக்கிறது. ஆமா, வானத்துல தானே இருக்கும். அடுத்தது மன் ஃபில் ஃபஸ்லி வகுப்பறையிலே யார் இருக்கிறது? கேள்வி. மன்னுனா யார்னு அர்த்தம். வகுப்பறையிலே யார் இருப்பது? அடுத்தது பாருங்க, இதே தம்ரீன்லயே இது ஜஸ்ட் பேரு தான். இது பேர் என்ன? முஹம்மதுன், ஹாலிதுன், ஹாமிதுன், யாசிருன், அம்மாருன், சயீதுன். எல்லாமே துன் துன் அப்படின்னு வரும். நம்ம படிக்கும் போது சுக்குன் வச்சு படிச்சிடணும். சயீத், அலி, அப்பாஸ், ஆமினா, ஜெய்னப், ஃபாத்திமா, மர்யம், ஆயிஷா, ஹதீஜாவை தான் ஹைஜா ஹைஜான்னு சொல்லிட்டோம். ஹதீஜா, சஃபியா, ருக்கையா. ருக்கியான்னு சொல்லிடுவாங்க. ருக்கியா இல்ல, அது ருக்கையா. அழகான பேர் எல்லாமே. ஆனா சொல்ல தெரியாம, உச்சரிக்க தெரியாம அப்படியே பேர்கள்லாம் மாறிடுச்சு. ஜெய்னபு அப்படிங்கிறது அழகான பேரு, செய்னம்புன்ட்டாங்க. ஃபாத்திமாவை பாத்துமான்ட்டாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் பேர்கள் தான். இந்த பேர்களை வச்சு நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணிக்கலாம். அடுத்தது பாருங்க, அதே தான். இக்ரா நீ படி, வக்துப் மஅதபத்தி அவ. இந்த பின்னாடி உள்ள அடையாளங்கள் என்னென்ன வரும் அப்படிங்கிறது கொண்டு வராங்க. ஹாமிதுன், ஜெய்னபு, ஆமினத்து, அம்மாருன், சயீதுன். ஸோ இதெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஜஸ்ட் பேரு தான், ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது இது ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல அல் பைத்து, அல் பைத்து தனியா ஒரு வார்த்தை, வீடு. மினல் பைத்தி, மின் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு கொண்டு வராங்க. மின் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்கிலீஷ்ல வந்துட்டு ஃப்ரம் அப்படிம்போம், தமிழ்ல வந்துட்டு இருந்து அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சோ மினல் பைத்தினா வீட்டில் இருந்து, ஃப்ரம் த ஹவுஸ் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இலல் மஸ்ஜிதி. இலன்னா டு அல்லது டுவர்ட்ஸ். டு அல்லது டுவர்ட்ஸ். இங்கிலீஷ் தமிழ்ல சொன்னாக்கா இக்கு அல்லது நோக்கி அல்லது பால். எப்படிங்க சொல்றது? இலல் மஸ்ஜித்னா மஸ்ஜிதுக்கு அல்லது மஸ்ஜிதை நோக்கி அல்லது மஸ்ஜிதின் பால். அப்படிதான் நம்ம சொல்லுவோம். பள்ளிவாசலுக்கு போயிருக்காருங்க, பள்ளிவாசலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார், பள்ளிவாசலின் பால் அவர் சென்றடைந்தார், அப்படிதானே சொல்லுவோம். ஸோ இதுல ஏதோ ஒரு வார்த்தை சிம்பிளா சொல்ல போனா டூங்கிறது இங்கிலீஷ்ல எப்படி யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மின் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை. அதே போல இலா அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான வார்த்தை. இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி
எப்படி சென்டென்ஸ் இங்க யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முக்கியமான ஒரு சென்டென்ஸ். நீங்க ஜூம் பண்ணி பார்த்துக்கங்க. உங்களுக்கு கிளியரா தெரியலன்னா, நான் அப்படியே இத படிச்சுட்டு போயிடுறேன். அல் முதர்ரிசு ஆசிரியர் கேட்கிற 2 பேருக்கு நடக்கக்கூடிய கான்வர்சேஷன். ஆசிரியருக்கும், முஹம்மதுக்கும் நடக்கக்கூடிய ஒரு உரையாடல். முதர்ரிஸ் ஆசிரியர் கேட்கிறாரு, மின் ஐன அன்த. மின்னுனா ஃப்ரம்னு அர்த்தம். எங்கிருந்து நீ வருகிறாய்? அன்தன்னா நீன்னு அர்த்தம். சோ ஃப்ரம் வேர் யூ ஆர், எங்கிருந்து நீ வருகிறாய்? முஹம்மத் பதில் சொல்றாருக்கு, அனான்னு இத படிக்கக் கூடாது. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மினல் யாபான். யாபான்னா ஜப்பான் அப்படின்னு அர்த்தம். மின்னுனா ஃப்ரம்னு அர்த்தம். சோ ஐ அம் ஃப்ரம் ஜப்பான். நான் ஜப்பான்ல இருந்து வரேன். மறுபடியும் ஆசிரியர் கேட்கிறார், அல் முதர்ரிசு வ மின் ஐன அம்மார். அம்மார் எங்கிருந்து வருகிறார்? அம்மார் ஃப்ரம் வேர்? முஹம்மத் பதில் சொல்றார், ஹுவ மினஸ் சீன். சீன்னா சைனா. ஹுவ மினஸ் சீனி. அவர் சைனாவிலிருந்து வருகிறார். அடுத்தது முதரிஸ் கேட்கிறார், வமின் ஐன ஹாமித். ஹாமித் எங்கிருந்து வராரு? முஹம்மத் பதில் சொல்றாப்ல, ஹுவ மினல் ஹிந்த். ஹிந்த்னா இந்தியா. ஹுவ மினல் ஹிந்த். இந்தியாவிலிருந்து வராரு. அல் முதர்ரிஸ் ஆசிரியர் கேட்கிறாரு, ஐன அப்பாஸ். அப்பாஸ் எங்கிருந்து வராங்க? முஹம்மத் பதில் சொல்றாங்க, சாரி ஐன. ஐனன்னா வேர்ன்னு அர்த்தம். எங்க அப்பாஸ் எங்கப்பா அப்படின்னா முஹம்மது சொல்றாங்க, ஹரஜ. ஹரஜன்னா வெண்ட் அவுட்னு அர்த்தம். அவர் போயிட்டாரு, அவர் சென்று விட்டார் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் முதர்ரிஸ் கேட்கிறாங்க, ஆசிரியர் கேட்கிறாரு, ஐன தஹப. எங்க போனாரு? ஐனன்னா எங்க, தஹபன்னா சென்றார். வேர் ஹி வெண்ட், எங்க அவர் போனார்? தஹபன்னா சென்றார் அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் பார்த்து வச்சுங்க, ரொம்ப யூஸ் ஆகக்கூடிய வார்த்தைகள். ஐன தஹப எங்க போனாரு? முஹம்மது சொல்றாங்க, தஹப இலல் முதீரி. முதீர்னா மேனேஜர் அல்லது பிரின்சிபல். அவர் வந்துட்டு பிரின்சிபலை பார்க்க போயிருக்காரு. வ ஐன தஹப அலி. அலி எங்க போனாரு? தஹபன்னா சென்றார். வ மேலும் ஐன எங்கே, தஹப சென்றார், அலி அலி எங்கே சென்றார்? தஹப இலல் மிர்ஹாப். அவர் வந்து வாஷ்ரூம் போயிருக்காரு. மிர்ஹாப்னா இதான் கழிவறைன்னு சொல்றோம்ல. சோ அவர் எங்க போயிருக்காரு? அவர் கழிவறைக்கு போயிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். 18வது தம்ரீன், மின் ஐன அன்த. நீ எங்கிருந்து வருகிறாய்? அன்த மினல் பிலிப்பைன். நீ வந்து பிலிப்பைன்ஸ்ல இருந்து வருகிறாயா? அன்த நீ பிலிப்பைன்ஸ்ல இருந்து வருகிறாயா? மன் மினஸ் சீனி. இதுக்கெல்லாம் பதில் எழுதணும். நம்ம இந்த இடத்துல பதில் எழுதணும். மின் மன் மினஸ் சீனி. யார் சைனாவிலிருந்து வந்திருக்கிறது? மின் ஐன ஹாமித். ஹாமித் எங்கிருந்து வருகிறார்? ஐன தஹப அப்பாஸ். அப்பாஸ் எங்கே போயிருக்கிறார்? தஹப அலியுன். அலி சென்றிருக்கிறாரா? இலல் முதீரி. பிரின்சிபலை பார்க்க போயிருக்காரா? அடுத்தது 19வது தம்ரீன், அல் குர்ஃபத்து ரூம் மினல் குர்ஃபத். இதெல்லாம் நீங்க படிச்சு பாருங்க, உங்களுக்கு தெரியும். இதுல இந்த மின் இலா இது 2யும் பயன்படுத்தி எப்படி எல்லாம் சேர்த்திருக்காங்க அப்படிங்கிறத இதுல பாத்துங்க. இத பாருங்க. 20வது தம்ரீன், மின் ஐன ஃபாத்திமா. ஃபாத்திமா எங்கிருந்து வருகிறார்? ஹிய மினல் ஹிந்த். அவர் இந்தியாவிலிருந்து வராரு. ஹரஜல் முதர்ரிசு. ஆசிரியர் சென்றார். மினல் ஃபஸ்லி வகுப்பறையில் இருந்து. வ தஹப இலல் முதீரி. அவர் வந்து பிரின்சிபலை பார்க்க போயிருக்காரு. தஹபத் தாஜிரு. தாஜிர் வந்து போயிருக்காரு. இல துக்கானி. துக்கான்னா கடைக்கு வியாபாரி போயிருக்கார். ஹரஜ ஹாமிதுன். ஹாமித் சென்றார். மினல் குர்ஃபத்தி ரூமிலிருந்து. வ தஹப இலல் ஹம்மாம். அதாவது ரூமிலிருந்து அவர் வெளியானார். ஹரஜனா வெண்ட் அவுட், வெளியானார். எங்க போனார்? ஹம்மாம் வாஷ்ரூம் நோக்கி போனாரு. மன் ஹரஜ யாரு வெளியானது? மினல் ஃபஸ்லி. அப்போ கிளாஸ்ல இருந்து யாருப்பா வெளியில போனா கேக்குறோமா? அந்த மாதிரி ஹூ வெண்ட் அவுட் ஃப்ரம் த கிளாஸ் ரூம். ஹரஜ தாலிபு. தாலிப்னா ஸ்டூடெண்ட். ஸ்டூடெண்ட் வெளியில போனாரு. மினல் மதரசத்தி மதரசாவிலிருந்து. வ தஹப இல சூக்கி. அவர் சூக்னா மார்க்கெட்னு அர்த்தம், கடைத்தெரு, அங்க போனாரு. ஹதீஜா. ஹதீஜா மினஸ் சீனி. சைனாவிலிருந்து வந்திருக்காங்க. வ ஹாலித். ஹாலித் மினல் யாபான். ஜப்பான்ல இருந்து வந்திருக்காங்க. இத பாருங்க. மின் இலா ஃபி அலா. இத வச்சு இந்த தம்ரீன கம்ப்ளீட் பண்ணணும். இத நீங்க படிச்சு பார்த்தா உங்களுக்கே புரியும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது இது வந்து இதுவும் அதே போல தான். அல் கலிமாத்துல் ஜதீதா. இந்த வார்த்தை எல்லாமே நடத்திட்டேன். இந்த வார்த்தைகளும் ஜஸ்ட் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீனிங் தெரியும். எங்க டவுட்ஸா இருக்கோ நீங்க YouTubeலயும் நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க.